பழங்கால சிவலிங்கங்கள் ஒவ்வொன்றா வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் தூத்துக்குடி மாவட்டம் மேலத்தட்டப்பாறைக்கு அடுத்த கைலாசபுரம் பெருமாள் மேட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் புதர் மண்டி பராமரிப்பின்றி பழங்காலத்தில் உள்ள ஒரு சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டு இப்போ அந்த இடத்த புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் தான் இந்த மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் திருப்பணி செய்தோம். கைலாசபுரம் பெருமாள் மேடுங்கிற பெயருக்கு ஏற்ப இங்கே பெருமாள் சிலை கண்டெடுக்கப்பட்டு அதே மாதிரி புதுமையான ஒரு பெருமாள் சிலையை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. ஆக சிவனும் பெருமாளும் இணைந்த ஒரு ஆலயமாக இருக்குது. கௌரி அம்மன், கைலாசநாதர், அனந்த வாசுதேவ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியோட அருள் செய்கிறாங்க. இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரசனம் பார்த்துருக்காங்க. அந்த பிரசனத்தில் 3000 ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்றும் மன்மதன் ரதிதேவி வந்து வழிபட்ட ஆலயம் என்றும் சொல்லப்பட்டு பைரவர் மேற்கு நோக்கி இருக்கிறார். இங்கு பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறும்.